கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. இது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு உண்மையான கிறிஸ்துவனாய் நம்ம வாழ வேண்டும்னா, நம்ம வாழ்க்கை போராட்டம் தான். அனுதினம் நமக்கு போராட்டங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லியிருக்கிறார். ஆனா, அந்த போராட்டங்கள்லாம் எதற்குன்னா, நம்ம ஒரு கனி தருகிற செடியாய் மாறணுங்கிறதுக்காக தான். அதாவது நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதுக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம்? நம்ம மற்றவங்களுக்கு ஒரு உபயோகப்படுகிற ஒரு பாத்திரமாய் நம்ம மாறணும். அதற்காக தான் நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம். சும்மா நம்ம சுயத்துல நமக்கு தேவையானத செஞ்சு கொண்டு, நமக்கு என்ன வேணுமோ, நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணுமோ, அத மட்டும் செய்து கொள்றது இல்லங்க. அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன தேவை? அது செய்கிறது தான் கனிதருகிற வாழ்க்கை. அததான் கடவுள் எதிர்பார்க்கிறார். அது எப்படி கொடுக்க முடியும் இல்லையா? நம்ம ஆசை இருக்கு. நான் மத்தவங்களுக்கு உதவியா இருக்கணும். மத்தவங்களுக்கு ஒரு சாட்சியா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவ நான் மத்தவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி நமக்கு நெறைய ஆசைகள் இருக்கு. ஆனா அத செயல்முறையில நம்ம ஏன் பண்ண முடியலன்னா, நம்ம எப்பொழுதுமே 24/7 நம்ம இயேசு கிறிஸ்து கூட கனெக்டடா இருக்கிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த கனெக்டட் இல்லாதனால தான் நம்மளால கனி கொடுக்க முடியல. கனி கொடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. சிம்பிள். அந்த வசனத்த உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 15:4 என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை ஒரு திராட்சை செடியும் கொடியும் கம்பேர் பண்றார். திராட்சை செடி இயேசு கிறிஸ்து, கொடி நம்ம. கொடினா என்னன்னா பிரான்ச்சஸ். அந்த பிரான்ச் தனியா கனி கொடுக்கவே முடியாதுங்க. அது எப்போ கனி கொடுக்கும்னா, அந்த மரத்தோட கனெக்டடா இருக்கும்போது மட்டும் தான் கனி கொடுக்கும். அப்படி இல்லன்னா அது என்ன ஆகும்னா, காஞ்சு போயிரும். காஞ்சு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, தூக்கி குப்பைக்கு போடுவாங்க. இல்லன்னா அக்னியில போடுவாங்க. அததான் கடவுள் கம்பேர் பண்றார். நம்ம எப்பொழுதுமே கடவுளோட கனெக்டடா இருக்கிறோமா? கனெக்டடா இருந்தா தான் அந்த வேர்லிருந்து வர சத்து மரம் மூலியமாய் நமக்கு நம்ம மிகுந்த கனிகள கொடுப்போம். அந்த மிகுந்த கனிகள் எதற்கு யூஸ்னா, நமக்கு யூஸ் கிடையாது. அந்த கனி கொடுக்கறனால எந்த செடிக்கும், மரமுக்கும் யூஸே கிடையாதுங்க. அது எல்லாமே மத்தவங்களுக்காக தான். அததான் கடவுள் எதிர்பார்க்கிறார். மத்தவங்களுக்கு நம்ம ஒரு கனி கொடுக்கிறோமா இருக்கிறோமா? இல்ல நம்ம நம்மளுடைய தேவைகள மட்டும் சந்திச்சுட்டு இருக்கோமா? நம்ம கனி கொடுக்கலன்னா கூட பரவாயில்லங்க. நெறைய நேரம் நம்ம கசப்பான கனிகள கொடுத்து கொண்டிருக்கிறோம். நம்ம இருதயத்தில தேவையில்லாத எண்ணங்கள், கசப்புகள் எல்லாம் வைத்துக்கொண்டு, நம்ம என்ன பண்றோம், ஒரு நல்ல கனி தரும் செடி இல்லாம, கசப்பான கனி கொடுக்கிற செடிகளா இருக்கு. நம்ம தேவனோடு இணைந்து இருக்கிறோமா? அவர் சொல்றத கேட்டு நம்ம நடக்கிறோமாங்க? 24/7 அவரை சார்ந்து இருக்கணும். அது இருக்கா? அவருடைய வசனங்கள நிலைத்திருக்கிறோமா? அவர் சொல்றத கேட்கிறோமா? அது இல்லவே இல்ல. அப்படி நம்ம செஞ்சோம்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, மிகுந்த கனிகள கொடுப்போமா. அந்த மிகுந்த கனிகள கொடுக்காத ஒரே ரீசன் நம்ம தேவனில் நிலைத்திருக்கிறது தான். நிலைத்திருக்கும் போதுனா என்னன்னா, எல்லாவற்றிற்கும் சார்ந்து இருக்கிறது. என்னுடைய தேவைகள், என்னுடைய ஆவிக்குரிய தேவைகள், எதுனாலும் நான் யாரை சார்ந்து